ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மதுரைக்கு சென்னையிலேருந்து தேஜஸ் ட்ரெயினில் போய் ஒரு வேளை சாப்பாடும் மத்தியான சாப்பாடும் சாப்பிட்டாச்சுங்க. இந்த மண்டபம் வந்து எங்கே இருக்குன்னா பறவை மதுரையில். பேர் வந்து ஆகாஷ் ஃபேமிலி கிளப் கல்யாணி மஹால், அதுதாங்க இந்த மண்டபத்தோட பேரு. சரி வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம். வேகாத வெயில் தாங்க மத்தியானம். சரி நம்ம வந்து யூடியூப் வச்சுருக்கோமே, மண்டபத்தை சுற்றி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மண்டபம் ஒரு பக்கம், ரூம் எல்லாம் ஒரு பக்கம், அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஒரு பக்கம், இப்படி பெரிய ஒரு ஏரியால இவங்க கட்டி வச்சிருக்காங்கங்க. லான் அந்த வந்து மரம் இதெல்லாம் வந்து ஒரு நிறைய பெரிய இடம் இருக்குங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் மதுரையில ஸ்விம்மிங் பூல் ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான் அப்படின்னு அங்க சொன்னாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு பாருங்க. நடுவு வந்து நிறைய இடம், ஸ்பேஸ் நிறைய இருக்கு. லான்ல வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷனே பண்ணலாங்க. அதுதான் நைட்டு வந்து ஃபங்க்ஷன் வந்து லான்ல தான் வச்சிருந்தாங்க. நான் வந்து 2 சாரி தாங்க எடுத்துட்டு போனேன். முதல் நாள் ஒண்ணும் மறுநாள் ஒண்ணும் கட்டிக்கிறதுக்கு. அங்க போய் பார்த்தா 4 ஃபங்க்ஷன் இருந்துச்சா, உடனே கிளம்பி பக்கத்துல இருக்க ராஜ்மஹால் அந்த கடைக்கு போய் இந்த சாரி எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது பிளவுஸுக்கு மேட்சா போய் சாரி தேடி எடுத்துட்டு வந்தாங்க. கட்டியாச்சுங்க. எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நானும் கிளம்பிட்டேங்க. இந்த சாம்பிள் தாங்க இது. இது ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேட் செஞ்சிருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு. அதெல்லாம் அடுத்த வீடியோல காட்டுறேன். எதுவுமே வெளியில இப்ப எடுத்து வைக்கல. நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். வந்தாச்சுங்க. இந்த லான் பாருங்க, எவ்வளவு பெரிய ஏரியால லைட்டிங், செம்ம லைட்டிங்க. சுத்தி எங்க பார்த்தாலும் அப்படியே கோல்டன் கலர்ல லைட்டை போட்டு ஜெகஜோதியா இருந்துச்சுங்க. பெரிய ஏரியாங்க இந்த இடம். அப்படியே நம்ம வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க, அப்படியே ஏதாவது சாப்பாடு கிடைக்குதா பார்க்கலான்னா பாருங்களேன், ஸ்டால்லாம் செம்மையா போட்டிருக்காங்க. கிட்டக்க ஒன்று போய் பார்த்தா 3 ஸ்டால் போட்டிருக்காங்கங்க. லாஸ்ட் வந்து பானிபூரி. நேரா பானிபூரியை பார்க்க போயிட்டேங்க. வந்து பானிபூரியும் அப்புறம் மசாலா பூரி, மசாலாவை உள்ள போட்டு அந்த மாதிரியும் கொடுத்தாங்க. சரி வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. அந்த சைடு வந்து பன்னு வந்து நெய்யில டோஸ்ட் பண்ணி அப்படியே சர்க்கரையை போட்டு கொடுத்தாங்கங்க. இது வந்து பொண்ணு மாப்பிள்ளை சின்ன வயசுல எடுத்த போட்டோ வச்சிருந்தாங்கங்க. அங்க பாருங்க, மாப்பிள்ளை வந்து ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே நம்ம சேனல்ல காட்டிடலான்னு நானும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேங்க. இந்த லானை சுத்தி ஏகப்பட்ட மரங்க. மரத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைட் டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த இடமே அப்படியே ஜொலிச்சுதுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எய்த்த சைடும் ஃபுல்லா வந்து ஒரு நகை அலங்காரம் மாதிரி இருந்துச்சுங்க. அந்த பில்டிங்க்கெல்லாம் ஃபுல்லா வந்து அந்த டிசைன் வந்து நகை அலங்காரம் மாதிரி அப்படி செஞ்சு வச்சிருந்தாங்கங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே லைட்டிங் தாங்க. செம்மையா இருந்துச்சு. நானும் அதுல ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து அவங்க ஃபேமிலியில பாட்டி, தாத்தா, பெரியம்மா, பெரியப்பா அந்த மாதிரி அவங்களோட கல்யாண போட்டோஸ்ங்க. பொண்ணு பாருங்க அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. அவங்களும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ட்ரெஸ் கலர் சூப்பரா இருக்குங்க. டிஜே ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க எல்லாம் சேருக்கு அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காருங்க. ஆனா எல்லாம் பானிபூரி கடையை விட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப நாளி கூப்பிட்டு கூப்பிட்டு கடைசியா தான் எல்லாம் வந்து சேர்ல உட்கார ஆரம்பிச்சாங்கங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டேஜ் என்ட்ரிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கங்க. என்ன பாட்டு பாட போறாங்க, என்ன டான்ஸ் ஆட போறாங்கன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். நானும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாட்டை போட்டா வீடியோக்கு வந்து காப்பிரைட் வந்துடும். அதனால பாட்டெல்லாம் போட முடியாதுங்க. பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கை போட்டுடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் அதாவது ஒரிஜினல் சாங் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. எல்லாம் சேர்ந்து ஆடிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. நிறைய போட்டிங்க, எல்லாருக்கும் நிறைய போட்டி, நிறைய டான்ஸு எல்லாமே நடந்துச்சுங்க. ஒரு 3 மணி நேரம் டைம் போனதே தெரியலைங்க. நடுவே
ஒரு கேப்ல வந்து சாப்பிட டைம் கொடுத்துருந்தாங்க. அப்போ போய் நான் சாப்பிட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் டான்ஸ் தாங்க. நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் செம்ம டான்ஸுங்க. ஒரே என்ஜாய்மெண்ட் தான், செம்மையா இருந்துச்சுங்க. நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரூமுக்கே போனோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் முடியறதுக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சுங்க. ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணுங்க. அது வேற எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸுமே நான் வந்து ராஜ்மஹால்ல தான் வாங்கினேங்க. நாளைக்கு ஹல்தி ஃபங்க்ஷன்ல பார்ப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.